கண்ணா, அழாதம்மா, அழாத செல்லம். இந்தியா அபார வெற்றி, பாகிஸ்தான் படுதோல்வி. ஏண்டா உனக்கு கிரிக்கெட்ட பத்தி ஒண்ணுமே தெரியாதா? உன்னை நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்குடா. டேய் ராயப்பா, ஒரு டீ சொல்லி எவ்வளவு நேரமாச்சுடா? வருமா வராதா? டீ வராது, நான் தான் கொண்டு வரணும். சீக்கிரமா வா. ஊருக்குள் புலி நடமாட்டம். புலி நடமாடுதா? படிங்க படிங்க. பேச்சுமலை போற பாதையில சாயந்தரம் 5 மணில இருந்து ராத்திரி 10 மணிக்குள்ள புலி நடமாட்டம். அதிசயமான புலிங்கிறதால 2 கால்ல நடக்கிறதா அத நேர்ல பார்த்தவங்க சொன்னாங்க. சர்க்கஸ்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்குமோ? என் வாயை கிளறாத. பழனிமலை முருகனுக்கு அரோகரா. இந்தாங்க உங்க வரட்டி, இந்தாங்க உங்க பாலு, இந்தாங்க சர்க்கரை இல்லாத. ஆமா, இது என்ன வேஷம்? இந்த பேப்பர்ல நடமாடுற புலின்னு சொன்னியா, அது நான் தான். அப்படியா?
டாஸ்மாக்ல சரக்கு வாங்க போகும்போது நான் இந்த கட்டப்புல தான் போவேன். குளிருக்கு எதமா இருக்கும்ல. அப்படியே உண்மையான புலி வந்துச்சுன்னா அது என்ன பார்த்து நம்ம ஏன்னா நிக்குதுன்னு என்ன விட்டுட்டு போயிடும்ல. எப்படி என்ன பஸ் இவ்வளவு லேட்டா வருது? பஸ் தான் வந்துருச்சுல, அப்புறம் என்ன? கொஞ்சம் வாய முறியா. நேத்து சுட்டு வச்ச தோசை வடையெல்லாம் எப்படி காசாக்குறது? பஸ் வந்தா தானே விற்க முடியும். பஸ் நிப்பாட்டு. தோசை ஆப்போ வடை எல்லாம் இருக்கு. வண்டி 10 நிமிஷம் நிக்கும். வந்து சாப்பிட்டு போங்க. டீ காஃபி வாங்க சார், வாங்க சாப்பிட்டு போங்க. பஸ் 10 நிமிஷம் நிக்கும். என்ன வேணும்? பால் வேணுமா? பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போல் நீ வருவாயே கொஞ்சம் கிளி. 5 ரூபா. கொஞ்சம் கிளியே ஏன் இவ்வளவு கோபம்? டீ காஃபி. ரொம்ப நன்றிங்க. ஓ குடிமா, குடி செல்லம். ஏமா துப்புற? குடிமா. குடி செல்லம். குடி கண்ணு. ஸ்டாப். வண்டி நிறுத்தியாயோ? சீக்கிரம் செக் பண்ணு. அழகப்பா, என்ன வேணும் உனக்கு? சக்கரை குட்டா, அம்முடி குட்டா, என்ன வைரம், என்ன வேணும் உனக்கு? ஆச்சுக்கோங்க. என்ன வேணும்? அழாதீங்க செல்லம். வாங்க. மல்லிப்பூ சார். மல்லிப்பூ சார். வாங்க சார். மல்லிப்பூ சார். எத்தனை முழம்? குட்டி யாரு? இதுக்கு முன்னாடி உன்னை இங்க பார்த்ததே இல்லையே. பூவெல்லாம் பிரமாதமா பூத்துருக்கு. என்னடா சொன்ன? அது வந்து நானு பூ வேணுமா சார்? பூ வாங்கிக்கோங்க சார். மல்லிப்பூ சார். சிவப்பு ரோசாப்பூ கூட இருக்கு சார். அந்த ஜீப்ல இருக்குங்க. மல்லிப்பூ சௌரியமா இருந்துச்சா? எந்த லட்சியத்தோட பயணத்துக்கும் சௌகரியத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நம்ம இயக்கத்தோட முக்கியமான கவிஞர் நீங்க. உங்களுக்கு எந்த ஆபத்து வராம பாத்துக்கணும்னு தலைவர் சொல்லியிருக்காரு. நீங்க தங்குற இடம் ரொம்ப பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் தலைவர் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்காரு. பூ
பூக்கள் நினைப்பது போல் வசந்தம் வந்திடுமா பூமி நினைப்பது போல் மேகம் பொழிந்திடுமா பூக்கள் நினைப்பது போல் வசந்தம் வந்திடுமா பூமி நினைப்பது போல் மேகம் பொழிந்திடுமா வானம் கனவு கண்டால் நட்சத்திரம் உதித்திடுமா மனிதன் விரும்புவதா உலகம் விடிந்திடுமா ஏழைகள் வாழ்வினிலே கஷ்டங்கள் நீங்கிடுமா ஏழைகள் வாழ்வினிலே கஷ்டங்கள் நீங்கிடுமா அம்மா அம்மா கஷ்டங்கள் நீங்கிடுமா. கவிஞர் கண்ணதாசன மாதிரி நானும் ஒரு பெரிய கவிஞன் ஆகணும்னு எங்க அம்மா ஆசைப்பட்டாங்க. எங்க அம்மாவோட அந்த ஆசையை இதுவரைக்கும் நான் நிறைவேற்றவே இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் நான் பெரிய கவிஞனா திரும்பி வருவேன்னு அவங்க இன்னமும் காத்திருப்பாங்க. பாவம், என்னன்னு தெரியல, திடீர்னு எங்க அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. வாங்க மிஸ்டர் சூரியநாராயணன். எஸ் சார். சூரியநாராயணன் சார், ஸ்ரீலங்காவில சண்டையில் அடிபட்டு காயமான திருச்செல்வங்கிற ஒரு பயங்கர தீவிரவாதி கடல் வழியா இந்தியாவுக்கு வந்திருக்கிறதா நமக்கு ஒரு அபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அவர் கவிதையும் எழுதுவாருங்கிறத தவிர அவரை பத்தின வேற எந்த தகவலும் இல்ல. அவர் கவிஞர் மட்டும் இல்ல, தீவிரமான தாக்குதல்களை வடிவமைச்சு அதை செயல்படுத்தக்கூடியவர். அதனாலதான் அந்த வேலையை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் சார். உங்களோட கவிதைலாம் முத்துலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வாரமா பூக்காரி வேஷம் போட்டுட்டு வேற ஏதாவது பிரச்சனை வருதான்னு வேவு பார்க்கறதா வேலையா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீட்டுல தங்கி இருந்தப்போ இந்த வீட்டு ஓனர் அண்ணாத்தரோட மகன் சுந்தரம் நம்ம இயக்கத்துல இருந்தான். ஆனா இப்போ மாறிட்டான். எந்த பிரச்சனையும் இல்லாம தங்குறதுக்கு இது ஒரு சரியான இடம். இங்க யாரும் வரமாட்டாங்க. இது ஒரு பேய் வீடுன்னு ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. போங்க, உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நாங்க இங்கதான் சுத்திக்கிட்டு இருப்போம். கதிரேசனுக்கோ எனக்கோ தெரியாம நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது.
வந்ததுல இருந்து பாக்குற பயங்கர டென்ஷனாவே இருக்கீங்க. ஏண்டா குட்டி, உங்க அப்பா ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்றாரோ? நல்லா சொன்னப்போ. திருச்செல்வன் ஒரு தீவிரவாதியை பிடிக்கணும்னு ஒரு அசைன்மெண்ட். போட்டோ இல்ல, அட்ரஸும் இல்ல, அந்த ஆளை பத்தி எந்த டீடைல்ஸும் இல்ல. இருக்கிறது பேர் மட்டும்தான், திருச்செல்வம். அவர் பெரிய கவிஞரா. ஸ்ரீலங்கால இருந்து இந்தியாவுக்கு வந்தாச்சு. திருச்செல்வம் எனக்கு நல்லா தெரிஞ்ச பேர் மாதிரி இருக்கு. ஸ்ரீலங்கா சம்பந்தப்பட்ட ஆள் மாதிரி. என்னங்க, திருச்செல்வம் எனக்கு தெரிஞ்ச பேர் மாதிரி தெரியுது. யாரு? மாதவிங்கிறவங்க எழுதுன மனோமிங்கிற கதையில அண்ணாதுரை வீட்டுல அடிப்பட்ட திருச்செல்வங்கிறவரை பத்தி ஒரு கதை இருக்கு. சிங்கள பொண்ணான மனோமி அண்ணாதுரையை பாக்குறதுக்கு இங்க வரும்போது திருச்செல்வத்தை பாக்குறா, அவரை உயிருக்குயிரா நேசிக்கவும் செய்யறா. மாயா, நீ போ, வெறுப்பேத்தாத. குட்டி பையா, அம்மா கூட்டு உள்ள போ. நான் சொல்றது அது எதுவுமே வந்து கண்டுக்கவே ஒரு மாட்டேங்கிறாங்க. தீவிரவாதிடா மகனே. இனிமே வர வேண்டியதுல நான் விட்டுட்டு போன இடத்துக்கு மறுபடியும் வந்திருக்கேன். யுத்த களத்துல துப்பாக்கி சத்தங்களுக்கு மத்தியில நான் எழுதின கவிதைய ஆராதிக்கிற ஜனங்க இருக்கிற பூமிக்கு மறுபடியும் வந்திருக்கேன். ஏய் நெல்ரி, எங்க ஏய் ஏய் கத்தாதரி. கூச்சல் போட்டா யாரு வருவா உன்னை காப்பாத்த? ஏய் கத்தாதன்னு சொன்ன. ஏய் ஓடாத. ஏய் அடி. ஏய் ஏடி கத்துற? இந்த மலைக்கு மேல உன்னை எவண்டி வந்து காப்பாத்த போறா? யாரு வந்தாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய் புருஷன்னா பொண்டாட்டி அடிக்கிற உரிமை இருக்குடி. நான் அடிப்பேன், கொல்லுவேன். ஒருத்தன வர மாட்டேன் கேக்குறது. புரி புரி ஊந்துற போற. ஏய் நான் பாட்டுக்கு அடிச்சிட்டு இருக்கேன். ஏய் எங்கடி போற? ஏய் அடி வாங்கிட்டு போடி. ஏய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் நிம்மதியா வயிறார சாப்பிடுறேன். என் அம்மாவை பரிமாறின மாதிரி இருக்கு. ஏழைகளின் வாழ்வில் சொர்க்கம், அந்த மாதிரி ஒரு பாட்டு மறுபடியும் எப்போ எழுதுவீங்க? தெரியாது. ஏழைக்கு சொர்க்கம்ங்கிறது கனவுதான். கனவு மட்டும்தான். அதை எழுதினப்ப இருந்த சூழ்நிலை மாறி போச்சு. உலகம் மாறிடுச்சு. நம்மள மத்தவங்க பார்த்த பார்வை மாறிடுச்சு. சுதந்திரமா வந்து போய்கிட்டு இருந்த நம்மளால இப்ப சுதந்திரமா இருக்க முடியல. வசதியா இருப்பீங்க, நிம்மதியா தூங்குங்க. என்னங்க, எவ்வளவு நேரமா வாசிச்சுட்டே இருப்பீங்க? எனக்கு வேலைக்கு போகணும், டைம் ஆகுது. சீக்கிரம் வாங்க. சாப்பாடு எல்லாம் ரெடியா எடுத்து வச்சுட்டேன். நேத்து மாதிரி சாப்பிடாம போனீங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். நான் சாப்பிட்டுக்கிறேம்மா. நேத்து மாதிரி நீ சாப்பாடு எடுத்துட்டு போக மறந்துடாத. அட சும்மா இருங்க. ஒருவேளை நான் சாப்பிடாம இருந்தேன்னா உங்க பொண்டாட்டிக்கு ஒண்ணும் ஆகாது. நல்லா சாப்பிட்டு உடம்பு ஆரோக்கியமா வச்சிருந்தா தானே நான் அடிக்கிற அடியை உன்னால தாங்க முடியும். போதும் போதும். ஆமா, எதுக்கு பைஸ் வைக்கிறீங்க? நேத்து அடிச்ச அடி எனக்கு இன்னும் வலிக்குது தெரியுமா? நீங்க ரொம்ப யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி டக்குன்னு ஒரு உமா கூட. கள்ளி. டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். போயிட்டு வா. டாடா. பை பை. இந்த கைத்தடி வேற. கண்ணு தெரியாதவன கஷ்டப்படுத்துறதே இதுக்கு வேலையா போச்சு.
கையில சிக்கவே மாட்டேங்குது. எங்க விழுந்திருக்கு? இந்தாங்க. யாரு? நான் இந்த வழியா போய்கிட்டு இருந்தேன். தேங்க்யூ. நீங்க ரொம்ப நல்லா புல்லாங்குழல் வாசிக்கிறீங்க. தேங்க்ஸ். உங்களுக்கு சங்கீத ஞானமும் அபாரமா இருக்கு. எனக்காக ஒரு வாட்டி வாசிக்கிறீங்க? கண்டிப்பா வாசிக்கிறேன். ஆஹா, ரொம்ப சுகமா இருந்தது. என்னோட தேவிக்கு தினமும் 2 தடவையாவது என்னோட பாட்டை கேட்கணும். அவளுக்கு என்ன ராகம்னு சொல்லணும். அப்பதான் அவளுக்கு தூக்கமே வரும். அப்புறம் எதுக்கு நேத்து ராத்திரி அவங்கள அடிச்சிங்க? ஐயோ, அத பாத்துட்டீங்களா? இன்னைக்கு நீங்க கொஞ்சிக்கிட்டதையும் பார்த்தேன். ஐயோ, அதையும் பாத்துட்டீங்களா? இரவில் ஊடல், காலையில் காதல். நல்லா இருக்கு. எல்லா வார கடைசியும் தேவி சம்பளம் வாங்கினதும் எனக்கு சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுப்பா. அது உள்ள போனதும் 2 அடியாவது அடிச்சாதான் எனக்கு தூக்கம் வரும். அவளுக்கும் தான். ராத்திரி 2 பேரும் ஒன்னா சேரும்போது எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஊடலும் கூடலும் சேர்ந்தது தானே சார் வாழ்க்கை. பத்து 15 வருஷம் ஆகியும் இந்த சிங்களத்துக்காரி உங்களால மறக்க முடியல. இவெல்லாம் அப்பவே போட்டு தள்ளி ஏமலே கவிஷ்டல்ல உன்னை சுட்டு தள்ளிட. சுடுறா பார்க்கலாம். சுடு. யோசிக்கல. போர்க்களத்துல நான் அடிபட்டு அன்னைக்கு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தப்போ என் தாகத்தை தீக்கிறதுக்காக ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க வந்த பொண்ணு சிங்களக்காரியா இல்லையா நான் யோசிக்கல. திருச்செல்வம், நம்ம இயக்கத்தோட சட்டத்திட்டம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா? அன்பு, பாசம், காதல், சொந்தம்னு எதுக்குமே நம்ம கொடுத்து வைக்கல. அதான் நம்ம விதி. மறக்க முடியலையே. அன்னைக்கு நீங்க வந்தாகணும்னு சொன்னப்போ என் இதயத்துல இருந்து அவளை பிச்சு எடுத்து வச்சுதான் நான் போராட்டத்துக்கு வந்து பங்கெடுத்துக்கிட்டேன். இப்போ 10 வருஷங்களுக்கு அப்புறம் நான் இந்த பூமியில இருந்து விட்டுட்டு ஓடி வந்தது அவளை மறுபடியும் பார்க்கணுங்கிற ஆசையில இல்ல, நான் வாழணுங்கிற ஆசையிலயும் இல்ல. புரிஞ்சுதா?
வதைக்காதே தவிக்கிறேன் நான் உன்னாலே தவிக்கிறேன் நான் உன்னாலே போதும் என்னை வதைக்காதே என் கல்லான நெஞ்சுக்குள் முள்ளாக நீ வந்து ஏன் தைக்கிறாய் ஏன் தைக்கிறாய் எங்கே நீ எங்கே அழகான உன் முகம் சலிக்காத உன் நீரம் எங்கே நீ எங்கே கண்களை மூடியே பார்த்தாலும் அடி உந்தன் கோலம் சிந்தையில் தோன்றிடும் எண்ணங்கள் எல்லாம் உன் நினைவு என்னுள் மறந்து போகுமா நீ வரும் பாதை பார்த்து என் கண்கள் சிவந்து கண்ணீர் குளமாய் மாறியதே போதும் என்னை வதைக்காதே தவிக்கிறேன் நான் உன்னாலே தவிக்கிறேன் நான் உன்னாலே போதும் என்னை வதைக்காதே மார்னிங் சார். ஒரு பொண்ணு திருச்செல்வத்தை பத்தி வயர்லெஸ்ல பேசுறத ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். நீங்க கேட்டீங்கன்னா அதுல இருந்து ஏதாவது க்ளூ கிடைக்கலாம்ல? ஷூர். மறுபடியும் திருச்செல்வத்தை இங்க அனுப்பாதீங்கன்னு சொன்னேன்ல. அவரோட மனசுல இன்னும் அந்த சிங்களக்காரி மனோமியை தான் நினைச்சிட்டு இருக்காரு. மனோமி மாதவிங்கிறவங்க எழுதுன மனோமிங்கிற கதையில அண்ணாதுரை வீட்ல அடிப்பட்ட திருச்செல்வங்கிறவரை பத்தி ஒரு கதை இருக்கு. சிங்கள பொண்ணான மனோமி அண்ணாதுரையை பாக்குறதுக்கு இங்க வரும்போது மாங்குளத்துல பிறந்த சரத் சேகா என்னோட அப்பா, கதிர்காமத்தை சேர்ந்த புண்ணிய காந்தி என்னோட அம்மா. நாங்க வெள்ளாவட்டங்கிற ஊர்ல பெரிய தெருவுல ரொம்ப அழகான வீட்ல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அந்த பிரதேசத்துல முக்கால்வாசி பேர் தமிழர்கள் தான். டாக்டர்கள், இன்ஜினியர்கள், ப்ரொஃபசர்கள் எல்லாருமே தமிழர்கள் தான். எல்லாருக்குமே சிங்கள பாஷை பேச தெரியும். அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களா மட்டும் இல்ல, எங்க நண்பர்களாவும் இருந்தாங்க. நாங்க எப்பவும் அமைதியை விரும்புறவங்க. எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் அண்ணாதுரை மாமா குடியிருந்தாங்க. அண்ணாதுரை மாமா அப்புறமா சிவகாமி அத்தை, அவங்க புள்ள பிரகாசம், ரூபவதி, சுந்தரம், அவங்க 3 பேரையும் எங்க குடும்பத்துல ஒருத்தரா தான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். அவரோட தலைய நான் என்னோட மடியில வச்சு ஒரு இனம் புரியாத பிரியத்தோட நெத்திய தடவி கொடுத்துக்கிட்டே, அழாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன்னு சொன்னேன். அவருக்கு அடிபட்டு இருக்கிறத பார்த்து காயம்பட்ட இடத்துல எல்லாம் மருந்து வச்சு கட்டு போட்டேன். உங்களோட பேர் என்ன அப்படின்னு நான் கேட்டதுக்கு என்னோட பேர் திருச்செல்வம் அப்படின்னு சொன்னாரு. சாரிடா, நீ அன்னைக்கே சொன்ன, நான் தான் அதை சீரியஸா எடுத்துக்கல. இப்பதான் எனக்கு ஒரு நல்ல புடி கிடைச்சிருக்கு ஒன்னால. அண்ணாதுரை, பிரகாசம், சுந்தரம், ரூபவதி, மனோமி. மாதவி எழுதின கதாபாத்திரங்களை நம்ம கொஞ்சம் விசாரிச்சா நமக்கு ஒரு ரூட் கிடைக்கும். திருச்செல்வத்தை ஒருவேளை நான் அரெஸ்ட் பண்ண முடிஞ்சதுன்னு வச்சுக்க, அதனோட ஃபுல் கிரெடிட் என்னோட பொண்டாட்டிக்கு தான். லைனே கிடைக்கல. உங்களை எங்கெல்லாம் தேடுறது? யார கேட்டு இங்க வந்து படுத்திருக்கீங்க? எங்க பார்த்தாலும் போலீஸ், பேப்பர்ல எல்லாம் உங்களை பத்தி நியூஸ் போட்டிருக்காங்க. யாராச்சும் பார்த்தா அதோட முடிஞ்சது.
அந்த வீட்டுல என்னால தனியா இருக்க முடியல. எப்ப பார்த்தாலும் அந்த சிங்களக்காரியை நினைச்சிட்டு இருந்தா அப்படித்தான். மனோமி மனசை நான் சங்கடப்படுத்திட்டேன். அந்த நினைப்பு என் நெஞ்ச விட்டு போக மாட்டேங்குது. இப்படியே போச்சுன்னா உங்களை போலீஸ்காரங்க ஈவிரக்கலாம சுட்டு கொன்னுடுவாங்க. கொல்லட்டும். உங்களோட கவிதைகளை படிச்சு எவ்வளவு பேர் போராட்டத்துல கலந்துகிட்டு இருக்காங்க. நானும் அப்படிதான் சேர்ந்தேன். உங்க கவிதைகள் மேல ஒரு விதமான ஈர்ப்பு. கவிஞனை கூட காதலிக்கலாம், ஏன் நான் உங்களை காதலிச்சிருக்க கூடாதா? சொந்த விருப்பு வெறுப்புகள் கூடாதுன்னு சொல்லி கொடுத்த நீங்களே இப்படி செய்யறதை என்னால ஜீரணிக்க முடியல. காதல். போலீஸ், ஏன் இங்க போலாம்? போலீஸ் கண்ணில் படாம உங்களை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை. வாங்க. சீக்கிரம் வா. இப்ப என்ன பண்றது? ஏய், இங்க வா. எங்க கிளம்பிட்டீங்க? என்ன சார், ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? உன் பேர் என்ன? பழனி. என்னோட வீட்டுக்காரர். இங்க என்ன பண்றீங்க? சார், நான் பிரெக்னன்ட் சார். டாக்டர் டெய்லி நடக்கணும்னு சொல்லிருக்காரு, அதுக்கு தான் வாக்கிங் வந்தோம். சாரி, நீங்க போங்க. என்ன சார் விஷயம்? சும்மா காத்து வாங்க வந்தேன், நீங்க போங்க. டிரைவர், வண்டி எடு. நீங்க சொல்றேன்ல. முத்துலட்சுமி, வடிய விடு. முடியாது. வழிவிடு சொல்றேன். முடியாது. என்னோட பாதையை தடுக்கவோ மாத்தி அமைக்கவோ யாருக்குமே உரிமை கிடையாது. முத்துலட்சுமி, என்னோட பிரச்சனை உனக்கு புரியலையா? நம்ம லட்சியத்துக்காக எந்த நிமிஷம் வேணாலும் குண்டடிப்பட்டு நீயும் நானும் சாகலாம். அதுக்கு முன்னாடி அவளை ஒரே ஒரு தடவை நான் பார்க்கணும். அவளை விட்டுட்டு வந்தப்போ நான் சொல்ல மறந்தேன், சாகறதுக்கு முன்னாடியாவது நான் சொல்லணும். நானும் அவளை விரும்பினங்கிறது அவளுக்கு தெரியும். இந்த பக்கம் இந்த பக்கம் போய் பால் அடிச்சு வரா. விழுந்துட்டியா சுப்பிரமணியம்? வாலிபால் விளையாடும் போது தள்ளி உட்காருன்னு நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். எப்பவும் இப்படி தின்னுகிட்டே இருந்தா எப்படி? நீயும் விளையாண்ட உடம்பாவது குறையும்ல. என்னது? வேர்க்கடலை. அண்ணாதுரை. ஆமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. உள்ள போய் பேசலாமா? இப்படி நீங்க எல்லாம் இங்க இருங்க, நான் அப்புறம் வந்து பேசுறேன். வாங்க. ஆமா, போலீஸ் எதுக்கு வந்திருக்காங்க தெரியாதா? நீ எல்லாம் எதுக்கு இருக்க? என்ன விஷயம் சார்? திருச்செல்வம் தெரியுமா உங்களுக்கு? திருச்செல்வம்? ஆமா, உங்களுக்கு தெரிஞ்ச அதே திருச்செல்வம் தான். திருச்செல்வங்கிற ஒரு தீவிரவாதி ஸ்ரீலங்காவில இருந்து கடல் மார்க்கமா இந்தியாவுக்கு வந்திருக்கிறதா எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அந்த ஆளை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணணும். அதுக்கு நீங்க கண்டிப்பா எங்களுக்கு உதவணும். நான் எப்படி உங்களுக்கு இதுல உதவ முடியும்? மனோமிங்கிறது என்ன தெரியலன்னு சொல்ல போறீங்களா? தெரியும். யார் அந்த மனோமி? உங்க பொண்ணா? ஆமா. ஸ்ரீலங்கால இருக்கிற மனோமி உங்களுக்கு எப்படி பொண்ணாவா?
எனக்கு 3 குழந்தைங்க. பிரகாஷ், ரூபவதி, சுந்தர். கடைசி பையன் பிறந்து 6 மாசம் கழிச்சு என் பொண்டாட்டி இறந்து போயிட்டா. அதுக்கப்புறம் என்னால இந்த ஊர்ல இருக்க முடியல. சின்ன குழந்தைகளை வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியாதனால குழந்தைங்களோட ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டேன். அங்க எனக்கு எல்லா விதத்திலையும் உதவி செஞ்சது ஒரு சிங்களக்காரர் தான். அவர் தான் எனக்கு ஆதரவு கொடுத்து, தங்க இடம் கொடுத்து, தொழில் பண்ண பணம் கொடுத்தாரு. அவர் எனக்கு தெய்வம் மாதிரி. நான் வேற நாட்டுக்காரனா இருந்தாலும் அவர் மனைவியும் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு மனோமின்னு ஒரு அழகான குழந்தை பிறந்தது. கொஞ்ச நாள்ல அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அம்மா இல்லாத அந்த சின்ன குழந்தைய நான் தான் என் தோள்லையும் மார்லையும் தூக்கி பாசமா வளர்த்தேன். அவளுக்கு என்னையும் என்னோட பசங்களையும் ரொம்ப பிடிக்கும். அந்த நேரத்துல தான் ஸ்ரீலங்காவுல கலவரம் வெடிக்க ஆரம்பிச்சது. பசங்களை வச்சுக்கிட்டு அங்க உயிர் வாழ முடியாத சூழ்நிலை. குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காகவும் படிப்புக்காகவும் நம்ம நாட்டுக்கு வர்றதா நல்லதுன்னு தோணுச்சு. அப்போ மனோமிக்கு 8 வயசு இருக்கும். கலவரம் அதிகமானதுனால என்னால குழந்தைகளை கூட்டிட்டு அங்க போக முடியல. அவங்களாலே அந்த இடத்த விட்டு இங்க வர முடியல. இப்படியே ரொம்ப வருஷம் ஓடிடுச்சு. மனசு கஷ்டமா இருக்கு. மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு இலை அப்பா சந்தோஷமா இருக்காரு போல இருக்கு. ஒரே வாழை மரத்துல 2 குடத்தல் இருக்கா என்ன? தென்னையும் வாழையும் கொல்ல தள்ளுறதை விட நல்ல சமாச்சாரம். ரூபவதி, நீ எப்ப வந்த? அவரு பாம்பே போயிருக்காருப்பா. அவர் வர வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். வெரி குட். நானே உனக்கு போன் பண்ணி உன்னை வரவழைக்கணும்னு நினைச்சேன். நீயே வந்துட்ட. இதோ இத பாத்தீங்களா? இந்த பார், வரப்போறா நம்ம மனோமி இங்க வரப்போறா. எத்தனை வருஷமாச்சு அவளை பார்த்து. போன் பண்ணா கிடைக்கிறது இல்ல, லெட்டர் போட்டா பதில் போடுறது இல்ல. இப்பதான் நிம்மதியா இருக்கு. கரெக்டா சொல்லணும்னா ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சித்திரை மாசத்துல மனோமியும் அவங்க அப்பாவும் இங்க வந்துட்டு போனாங்க. அட, உனக்கு ஞாபகம் இல்ல? இப்ப நல்லா வளர்ந்துருப்பா. எப்படி இருந்தாலும் அவ வரப்போறா இல்ல. நம்ம எல்லாரும் சேர்ந்து அவ இங்க இருக்கிற வரைக்கும் அவளை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும். அவ இங்க ஏன் அனாவசியமா? ஏன் அப்படி சொல்ற? அவ இங்க வந்து என்ன பண்ண போறா? ஏண்டா, எனக்கும் மனசை விட்டு பேசுறதுக்கு ஒரு ஆள் வேண்டாமா? நீங்க 3 பேர் இருக்கிறீங்க, என்ன பிரயோஜனம்? எல்லாரும் பிஸியாவே இருக்கீங்க. ஆமாமா, உங்களுக்கு எப்பவுமே சொந்த பிள்ளைங்களை விட அந்த பொண்ணு மேலதான பாசம் அதிகம். அவ இங்க வந்து தங்கறது அப்புறம் அந்த மனோமி நம்ம வீட்டுக்குள்ள வருது எனக்கு சுத்தமா பிடிக்கலப்பா. சுந்தரம், ஒரு சிங்களக்காரி தமிழன் வீட்டுல வந்து தங்கறது வெளியே தெரிஞ்சா எங்க ஆளுங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றதுப்பா? என் பிசினஸ் கோயம்புத்தூர்ல தான். சுந்தரத்தோட ஆளுங்களுக்கு இது தெரிஞ்சா என் பில்டிங்கை தரமட்டமாக்கிடுவாங்க. அவருக்கு விஷயம் தெரிஞ்சா என்னை இங்க அனுப்பவே மாட்டார். அது மட்டும் இல்லாம சிங்களக்காரங்களை கண்டாலே பிடிக்காது. என்னிலிருந்து மனோமி உங்களுக்கு சிங்களக்காரியானா? ஏன்பா அவ மேல மட்டும் உங்களுக்கு இவ்ளோ கரிசனம்? இருக்கும், கரிசனம் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் அது தெரியாதம்மா. மனோமியோட அம்மா புண்ணிய காந்தி அவங்க கொடுத்த தங்கத்தை வச்சுதான் என் வாழ்க்கையே நான் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நாம இவ்வளவு வசதியா இருக்கோம்னா அதுக்கு அவங்க தான் காரணங்கிறத நாம மறந்துடக்கூடாது. நன்றி மறக்கிறவன் இல்ல இந்த அண்ணாதுரை. நான் வளர்த்த பொண்ணுடாவ. இது என் வீடு. அவ வந்தா தங்க மாதிரி அவளை பார்த்துப்பேன். ஒரு நல்ல வேலைக்கு வெளியே கிளம்பும் போது அபசகுனம் மாதிரி குறுக்க உட்கார்ந்து இருக்கான். சுபு, ராஜம்மா, சுபு கொஞ்சம் வழிய விடு. ராஜம்மா. ஐயா, முதலாளி கூப்பிட்டீங்களா? அந்த தொடப்பத்தை அங்கிட்டு தூக்கி போடு. முதல்ல உன் பையன் இங்க இருந்து உள்ள கூட்டிட்டு போ. எப்ப பார்த்தாலும் சைனா பொம்மை மாதிரி முன்னால வந்து நிக்கிறான். யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? கவலையப்படாதீங்க முதலாளி, இப்பவே தொழுவத்துல கொண்டே கட்டிட்டு வந்துடுறேன். ஓ சுப்பு, எழுந்திருடா, எழுந்திருப்பா. அம்மா தானே சொல்றேன், எழுந்திருப்பா, எழுந்திரு கண்ணு. ஆமா, சொன்ன உடனே அப்படியே எழுந்திருச்சிருவான். சுப்பு, உனக்கு கிச்சன்ல சிக்கன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை, தந்தூரி, சொரா புட்டு எல்லாம் சமையல் பண்ணி வச்சிருக்கேன். எழுந்திரு கண்ணு, எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிரு கண்ணு. என் பையன் ரொம்ப நல்ல பையன் முதலாளி. ஆமா, நீ இப்ப சொன்னதெல்லாம் உண்மைதானே? சிக்கன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். என்ன மொட்டை அடிக்கிறதுக்கு? என்ன முதலாளி, என்ன ஸ்ரீலங்கால இருந்து உங்களுக்கு நல்லா தெரியும்ல. சாப்பிட சொன்னாதான் அவன் வேகமா எழுந்து போவான். ஓ, என்ன ஒரு பழைய சாதம் தான் இருக்கு, அது கொடுத்துட்டு வந்துடுறேன். மௌனே சுப்பு. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்க மனமேதான் மாமா நானு.
மனோமி, நீ வருவேன்னு லெட்டர் போட்டிருந்த, ஆனா என்னைக்கு வருவ எப்ப வருவேன்னு அதுல எழுதலையே. அதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ்க்காக தான். நான் வரேன்னு உங்ககிட்ட முன்னாடி சொல்லிருந்தா ஏர்போர்ட்ல எல்லாரும் வந்து காத்துட்டு இருப்பீங்க. அதனாலதான் நான் எதுவுமே எழுதல. நீ நல்லா வளர்ந்துட்டம்மா. எவ்வளவு வளர்ந்தாலும் மாமாவோட செல்ல குழந்தைதானா. கண்ணை எழுதி பொட்டு வச்சு பட்டு பாவாடை கட்டி என்ன கொஞ்சம் வைங்கல. இப்ப வளர்ந்துட்ட. நீ எவ்வளவுதான் வளர்ந்தாலும் எனக்கு நீ குழந்தைதாம்மா. இது ராஜம்மா தானே? ராஜம்மா கிட்ட எந்த மாற்றமும் இல்ல. என் மடியில எத்தனை தடவை நீ ஒண்ணுக்கு போயிருப்ப. எனக்கு எதுவுமே பேச மாட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மாமா தானே நீங்க? பிரகாஷோட வைஃப் தானே? உங்களை பார்த்தது இல்லனாலும் மாமா எழுதின லெட்டர்ல உங்களை பத்தி நிறைய எழுதிருக்காரு. உள்ள போலாமா? மாமா, உங்க பிள்ளைங்க 2 பேரும் எங்க? பிரகாஷ் கோயம்புத்தூர் வர போயிருக்கான். சுந்தரம் எங்கேயாவது வெளியில சுத்திக்கிட்டு இருப்பான். வா போலாம். நீங்க யாரும் உங்ககிட்ட சொல்லாதீங்க. அவங்க வந்து என்ன அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்களன்னு பாக்கலாம். ஆமா ஆமா, ஞாபகம் இருக்காது. இத்தனை வருஷம் ஓடி போச்சு. நாங்க எல்லாத்தையும் மறந்தாச்சு. எங்களுக்கு இருக்கிற டென்ஷன்ல உன்னை நினைக்கிறத தவிர வேற வேலை இல்லைன்னு நினைச்சியா? நீ வாமா. நீ வாடி. சூப்பரா இருக்கு. நீ வருவன்ட்டு ஸ்பெஷலா சமையல் பண்ணி வச்சிருக்க. நீ இங்க வர்றது யாருக்குமே இங்க பிடிக்கல. என்ன சொல்றீங்க? ஆமா, முதலாளிய தவிர உன்னை இங்க யாருக்குமே சுத்தமா பிடிக்கல. சுந்தரத்துக்கு சிங்களக்காரங்களே பிடிக்காது. கழுத்துல சைனட் குப்பி கட்டினவங்க வந்துட்டும் போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் பேசிக்கிறது என்னன்னா சிங்களக்காரங்களை கூண்டோட அழிக்கணும்னு பேசிக்கிறாங்க. என்னம்மா தூங்கலையா? இன்னும் இல்ல. முதல்ல அந்த ஜன்னலை மூடிடு, இல்லாடி கொசு புடுங்கி எடுத்துரும். உனக்கு என்ன பிடிக்கும்னு ராஜம்மா கிட்ட சொல்லிட்டேன்னா அவ உனக்கு சமைச்சு கொடுத்துரு. மாமா, எனக்கு சாப்பிடுற விஷயத்துல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. உங்களை இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் மனசு நிறைஞ்சிருச்சு. உண்மையிலேயே என் மனசு தாமா நிறைஞ்சிருக்கு. 12 வருஷமா உன்னை பிரிஞ்சிருக்கிற வேதனைய யாருக்கும் சொன்னா புரியலம்மா. நம்ம பாசம் என்னன்னு இங்க யாருக்கும் தெரியல. மனோமி, என் கண்ணே பொற்றும் போல இருக்கு. எவ்வளவு அழகா இருக்க. சொந்த பிள்ளைங்களை விட முதலாளிக்கு உன் மேலதான் பாசம் அதிகம். ஆனா இந்த வீட்ல இருக்கிற மத்தவங்களோட மனசுல அது இல்லையே. ஏம்மா என்னமோ மாதிரி இருக்க? கொஞ்ச நாளைக்கு எல்லாரோடும் சேர்ந்து சகஜமா பழகிட்டா அப்புறம் எல்லாம் சரியாயிடுமா. ராஜம்மா, கருப்பையாட்ட சொல்லி ஒரு நல்ல நாட்டுக்கோழியா புடிச்சிட்டு வர. எதுக்கு முதலாளி? இவளுக்கு சூப்பு வச்சு கொடுக்கதான். பார்த்தல்ல எலும்பு தோலுமா இருக்கா. நாளைக்கு கல்யாணம் காட்சி பண்ணிக்க வேண்டிய பொண்ணு இல்ல. நாளைக்கு மாப்பிள்ள அடிச்சா அதை தடுக்கிறதுக்கும் திருப்பி அடிக்கிறதுக்கும் சக்தி வேணும் இல்ல. சரி, நீங்க தூங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம். மாமா இன்னைக்கு இங்கேயே தூங்கட்டும். எத்தனை நாளாச்சு மாமாவோட தோல்ல சாஞ்சி நான் தூங்கி. நீங்க சொல்லி கொடுத்த பஞ்சதந்திர கதைகளும் பேச மடந்த கதைகளும் பழமொழி கதைகள் எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். நீங்க எனக்கு இப்ப அது எல்லாத்தையும் சொல்லணும். அது சரி, நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லலையே. அப்பா எப்படி இருக்காருன்னு சொல்லவே இல்லையே. எப்படி தலை முழுக்க நரைச்சு போச்சா? டை அடிச்சிருக்காரா? அவருக்கு உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஏன்னா எப்படி ஆரோக்கியமா இருக்கணுங்கிறத நான் அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். என்னது? அப்பாவை பத்தி எல்லாமே இதுல இருக்கு. உங்ககிட்ட கொடுக்க சொல்லி அப்பா கொடுத்து வச்சாரு. அன்புள்ள நண்பா, நீ நல்லா இருப்பன்னு நினைக்கிறேன். ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டு என் பொண்ணை விட்டு இந்த லெட்டர் எழுத சொல்றேன். கதிர்காம கோவில்ல திருவிழா நடந்தப்போ நீயும் உன் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு நானும் மனோமியும் அங்க போனப்போ பெரிய கலவரம் நடந்தது. அந்த கலவரத்திலையும் பாம்பு வெடிச்சதுலயும் நிறைய பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது. அதுல நானும் ஒருத்தன். நீ இந்த
இந்த லெட்டரை படிக்கும் போது அநேகமா நான் உயிரோட இருக்க மாட்டேன். அம்மாவையும் அப்பாவையும் இழந்து அனாதையா நிக்கிற என் பொண்ணுக்கு இனிமே நீதான் எல்லாம். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நீயும் உன் பிள்ளைங்களும் என் பொண்ணை நல்லா பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏம்மா மனோனி, மனசுல இவ்வளவு வேதனை வச்சுக்கிட்டு எப்படிம்மா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்த? அப்படின்னா இப்போ அப்பா அப்பா அவரோட காரியங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு தான் நான் இங்க வந்தேன். பிரகாஷ், சுந்தரம், என்ன யாரும் தெரியுதா உங்களுக்கு? நான் கண்ணை மூடுற வரைக்கும் உன்னை பிரிய மாட்டேம்மா. என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன். நான் வந்ததுல உங்க எல்லாருக்கும் விருப்பம் தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். 2 நாள்ல இந்த ஊரை விட்டே போயிடு. இனிமேல நான் இந்தியாவிலேயே இருக்க போறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. அண்ணாதுரை மாமாவோட 3 பசங்கள்லாம் நீதான் எனக்கு ரொம்ப க்ளோஸா இருந்த. குழந்தைகளா இருக்கும் போது நம்ம எவ்வளவு விளையாடி இருக்கோம். எல்லாத்தையுமே அப்படியே மறந்துட்டீங்கல்ல. அதை பத்தி பேசுறதுக்குலாம் இப்ப நேரமே இல்ல. என்னோட மனசு பூரா அது மட்டும் தான் நிறைஞ்சிருக்கு. நம்மளோட சின்ன வயசுல நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். அதெல்லாம் இனி திருப்பி வராதுல்ல. உங்க நாட்டுல உயிருக்கு பாதுகாப்பு இல்லாம எத்தனை பேர் இங்க ஓடி வராங்கன்னு தெரியுமா? அவங்களோட உரிமைக்காக போராடுற எங்க ஆளுங்களுக்கு ஒரு சிங்களக்காரி எங்க வீட்டுல தங்குறது தெரிஞ்சா என்ன ஆகும்? அவங்க உன்னை கொன்றுவாங்க. ஒழுங்கா உன் உயிரை காப்பாத்திக்கிட்டு போயிடு. பாக்குறதுக்கு எனக்கு கண்ணு இல்லைனாலும் புல்லாங்குழல் வாசிக்கிற திறமையை கொடுத்துருக்கே கடவுளே. பாட்டு கச்சேரி ட்ரூப்ல என்னோட வாசிப்பை கேட்டு வாழ்ந்தா என் கூட தான் வாழ்வான்னு என் வாழ்க்கையில வந்தவ தேவி. காதலிக்கிற பொண்ணையே கல்யாணம் பண்ற பாக்கியம், அந்த அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் அமையாது சார். திருச்செல்வம், உங்களுக்கு வாழ்க்கையில காதலிச்ச அனுபவம் ஏதாவது இருக்கா? என்ன பேரு? மனோமி. மனோமி ஒரு தேவதை மாதிரி. நிறுத்துங்க. இறங்கிக்கோ. என்னம்மா எல்லாம் ஞாபகத்துக்கு வருதா? சரிதான், எல்லாத்தையும் நான் மறந்துருப்பேன் நினைச்சீங்களா? அதோ அந்த மரத்துலதான் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஊஞ்சல் கட்டி ஆடுவோம். இந்த இடத்துல நிறைய மல்லிப்பூ பூக்கிற செடி இருந்தது. எங்க மாமா? அது இங்க இருக்கு. தண்ணி ஊத்தாம காஞ்சு போயிருச்சு. ஐயோ, தோ இந்த இடத்துல தான் நாங்க பூக்கோலம் போட்டு விளையாடுவோம். அதெல்லாம் எப்படி நான் மறப்பேன்? எப்பவும் மறக்க கூடாதுமா. சின்ன வயசுல நடந்த விஷயங்களை நம்ம மறக்க கூடாது. நல்ல வசதி வாய்ப்பு வந்து இதை விட பெரிய வீடு கட்டினப்ப கூட எனக்கு இதை விற்கணும்னு தோணல. எப்படி விற்க முடியும்? நீங்க எல்லாம் ஓடி விளையாடின இடமாச்சே. நம்ம வேணா உள்ள போய் பாப்போமா? வேண்டாமா, உள்ள குப்பையும் குளவுமா இருக்கும். அப்படின்னா நீங்க வர வேண்டாம், நான் போய் பார்த்துட்டு வரேன். பார்த்து போமா.
என்னாச்சு உங்களுக்கு? நீங்க தீவிரவாதியா? தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லிடாத. என்ன பண்ற? மா போலாமா? பாவம், அவர் எதுவும் சாப்பிட்டிருக்க மாட்டார்ல. ஏண்டி, அண்ணாதுரை முதலாளி வீட்டுக்கு வந்த சிங்கள பொண்ணு தானே இது? ஆமா, மனோமி தான். ஏய் மனோமி, என்ன ராஜி, நல்லா இருக்கியா? எங்களெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியா? எல்லாம் ஞாபகம் இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து கோவிலுக்கு போவோம்ல, மறக்கல. அம்மா நீ எங்க போற? பக்கத்துல ஒரு சின்ன வேலை, அவசரமா போயிட்டு இருக்கேன். நான் அப்புறம் வரேன். சரி. நீங்க சாப்பிட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைச்சு பார்த்தேன். மனசுக்கு கஷ்டமா இருந்தது. சாப்பிடுங்க. பசிக்கலையா உங்களுக்கு? நீ சாப்பிட்ட. ஓ, நான் இதுல ஏதாவது கலந்து உங்களுக்கு கொன்றுவேன்ற பயமா? எனக்கு எதுவுமே அவ்வளோ. இன்னொரு வாய் சாப்பிடுங்க. இல்ல போதும். கொஞ்சம் பொறுத்துக்கங்க. புத்தர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது அன்பு காட்டதா. நாங்களும் அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம்.
நாங்க பிறந்த மண்ணுல நியாயமா எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைக்காக, சம அந்தஸ்துக்காக எங்க உயிரை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கோம். மனுஷங்களை கொல்றது எப்படி நியாயமாகும்? யார் ஆரம்பிச்சது? யார் முதல்ல கொலை பண்ணது? ஆயுதம் எடுத்தாகணுங்கிற கட்டாயத்துக்கு எங்களை உள்ளாக்குறது யாரு? அமைதியா இருந்த எங்களை போராளிகளை ஆக்குறது யாரு? அப்படி நீங்க கொண்டு குவிக்கிற ஆளுங்களோட பிள்ளைங்க அனாதையா நிற்கும் போது அதோட வேதனை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க அப்பாக்கு சிங்கள அண்ணோ இல்ல தமிழ் அண்ணோ எந்த வேறுபாடும் கிடையாது. எல்லாரையும் சமமாதான் பாப்பாரு. அவரை மாதிரியே எல்லார்கிட்டயும் பெரியமா இருக்கணும் தான் என்கிட்ட அவர் சொல்லி கொடுத்து வளர்த்தாரு. அப்படிப்பட்ட அப்பாவை தான் கதிரிகாம கோயில்ல வச்சு சாமி கும்பிட்டு இருக்கும் போது அவங்களோட ஆளுங்க மாம் வச்சுட்டாங்க. மனோம், ஏன் இது என்னமா வளர்ந்துட்ட? நீ வந்த விஷயம் எனக்கு தெரியும். என்னடா என்ன சாமி கூட வரலன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். இந்த அம்பாள் மாதிரி முன்னாடி வந்து நிக்கிறாய். தீர்த்தம் வாங்கி ஓடிமா. குழந்தையா இருக்கும்போது எத்தனை வாட்டி வந்து சாமி கும்பிட்டுருப்ப? அதெல்லாம் என்னால மறக்க முடியுமா சொல்லுங்க? அந்த பக்தி இருக்குல்ல, நன்னா இருப்ப. இந்தா பிடிச்சுக்கோ. நீ எதுக்கு அங்க போன? எங்க? நம்ம பழைய வீட்டுக்கு. நம்ம சின்ன வயசுல ஓடி விளையாடின இடம் இல்லையா? பாக்கணும்னு தோணுச்சு, போன பார்த்த. பார்த்தாச்சுல, இதான் உனக்கு கடைசி. ஒரு நிமிஷம். எனக்கு தெரியும், நீங்க தானே அவர் அங்க தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். தாகத்துக்காக தண்ணி கேட்கும் போது அவரை பார்த்தேன். தண்ணி மட்டும் இல்ல, பசின்னு வரவங்களுக்கு சாப்பாடு போடணும்னு புத்தர் சொல்லி கொடுத்திருக்காருல, அதையும் நான் பண்ணேன். பாவம். ஆமா, அது யாரு? திருச்செல்வம். எனக்கு தெரியும், உங்களோட பேர் திருச்செல்வன் தானே? சிறந்த கவிஞரான நீங்க ஒரு டெரரிஸ்ட் ஆகணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? எனக்கு அதான் ஒன்னும் புரியல. அடிப்படை உரிமை கூட மறுக்கப்படும் போது சாதாரண கவிஞன் கூட போராளியா மாறிடுவான். நீங்க யாரையாவது கொண்டிருக்கீங்களா? இல்ல, ஒரு கவிஞனால கொலை பண்ண முடியாது. என் மனசுல ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்கள மாதிரி கவிஞனுக்கு நிச்சயமா யாரையும் கொல்றதுக்கு மனசு வராது. யுத்தங்களும் போராட்டங்களும் இல்லாத ஒரு உலகத்தை பத்தி நீங்க எழுதக்கூடாதா? அந்த தீவிரவாத பாதையிலிருந்து நீங்க கொஞ்சம் விலக கூடாதா? வானம் நினைப்பது போல் நட்சத்திரம் உதித்திடுமா? மனிதன் நினைப்பது போல் உலகம் பிறந்திடுமா? ஏழைகளின் வாழ்வினிலே கஷ்டங்கள் நீங்கிடுமா?
பூக்கள் நினைப்பது போல் வசந்தம் வந்திடுமா, பூமி நினைப்பது போல் மேகம் பொழிந்திடுமா. மனோமி, அட்டகாசமா எழுதியிருக்க. இப்படி ஒரு திறமை உங்ககிட்ட ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா? ஏமாந்துட்டீங்க. என்னம்மா சொல்ற? இது நான் எழுதினது கிடையாது. அப்புறம் தி கிரேட் போயட். உங்களுக்கு தெரியாதா? திருச்செல்வம். என்ன கவிதை இது? நல்லாவே இல்ல. நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. நான் எழுதுனா நல்லா இருக்கு, வேற யாராவது எழுதுனா நல்லா இல்லன்றீங்க. அப்படிதானே? இனிமே அவன் கவிதைகளை படிக்கவே கூடாது. அவன் எழுத்துலயும் கவிதைகளையும் நிறைய தப்பு இருக்கு. ஆமா, அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? அவன் தீவிரவாதி. சுந்தரத்தோட கூட்டத்தை சேர்ந்த. மனோமி, உன்னோட அப்பாவுக்கும் எனக்கும் எங்க 2 பேத்துக்கு இடையில இந்தியனோ சிங்களனோ எந்த வேறுபாடும் கிடையாது. தேசம், மொழி, மதம் இது எதுவுமே எங்களுக்கு நடுவுல வந்தது கிடையாது. அத பத்தி நாங்க எப்பவும் கவலைப்பட்டுக்கிட்டதும் இல்ல. அதே மாதிரி நீங்களும் வேறுபாடு இல்லாம எல்லாரும் பாசத்தோட இருக்கணும்னு நாங்க ஆசைப்பட்டோம்மா. வேண்டாம், தீவிரவாத பாதையில போற ஒருவனோட கவிதையை படிக்கிறத நிறுத்திடு. உங்க அப்பா ரொம்ப பாவம். உங்க அப்பாவை கொண்டவன் கூட்டத்தில் இருக்கிற ஒருவனோட கவிதையை நீ படிக்கிற. எனக்கு இது பிடிக்கல. அதனால இனிமே நீ இப்படி செய்யாத. கிழிச்சு போடு, கிழிச்சு தூரமா போட்டு. சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். நீ இங்க அடிக்கடி வர்றது நல்லதில்ல. ஏன் இப்படி சொல்றீங்க? சொன்னா புரிஞ்சுக்கோ. இங்க வராம இருக்க என்னால முடியல. நீங்க அடிபட்டு கிடந்தது மனசுக்கு கஷ்டமா இருந்தது. அது மட்டும் இல்லாம நீங்க தான் என் மனசுக்கு பிடிச்ச கவிஞர்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்னால இங்க வராம இருக்க முடியல. அண்ணாதுரை மாமா வீட்டுல வயிறு நிறைய நான் சாப்பிடும் போதெல்லாம் என்னமோ நீங்க சாப்பிடாம இருப்பீங்கன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க ஏன் உங்க வீட்டுக்கு போக கூடாது? வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? அம்மா, எனக்கு வேற யாரும் இல்ல. அவங்களே தனியா விட்டுட்டு வந்துட்டேன். நான் ஒரு பெரிய கவிஞன் ஆகணுங்கிறது எங்க அம்மாவோட ஆசை. அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சாங்க. எங்க அம்மாவோட ஆசைய நிறைவேற்ற முடியலையேங்கிற ஒரு வேதனை எனக்குள்ள இருக்கு. உங்க வீடு எங்க இருக்கு? இங்கதான் பக்கத்துல. அப்புறம் ஏன் வீட்டுக்கு போகாம இருக்கீங்க? எனக்கும் வீட்டுல தங்கணும்னு ஆசைதான். ஆனா எங்க அம்மாவை பார்க்க நான் போனா அதுக்காகவே போலீஸ்காரங்க எங்க அம்மாவை சித்திரவதை பண்ணுவாங்க. ஒரு மகன் தாய்க்கு செய்ய வேண்டிய சாதாரண கடமைகளை கூட செய்ய முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேன். ஐயோ, உங்க கண்ணுல இருந்து கண்ணீரா? தீவிரவாதிகள்லாம் வீரர்களாச்சே, ஒரு வீரன் அழலாமா? எதிரி செத்து விழும்போது அதை பார்த்து நாங்க சந்தோஷப்படுறதில்ல. ஒவ்வொரு எதிரி சாகும் போதும் எங்க மனசு வலிக்கும். அது அது எதிரிக்கு தெரியாது. மனிதாபிமானம் எங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு எங்களுக்கும் ஜென்மத்துக்கு ஒத்து வராது. எதுக்கு நீங்க வந்த? எதுக்கு எதுக்கு நீங்க சொல்லு. கதிரேசா, விடவல. திருச்செல்வம், இவ அண்ணாத்தோர வீட்டுக்கு வந்த சிங்களக்காரி. நம்ம ஆளுங்க எத்தனை பேரை கொண்டு இருப்பாங்க. இல்ல, இவ அப்பாவி. மனோமியால நமக்கு எந்த ஆபத்தும் இல்ல. நீ முதல்ல கிளம்பு.
சொல்லாதே மனம் போலே வந்தானே மன்மதனாய் என்னுள்ளே அடித்தோழி செல்லாதே நான் படும் பாட்டை சொல்லாதே பொன்வண்டு மலரின் வாசம் நுகர்ந்து ஒய்யார ராகம் பாடாதோ தேன் சிட்டு பறவைகள் வானில் பறந்து கூச்சல் போடாதோ பாட்டு பாட ஆட்டம் போட ஏங்கிடுதே நெஞ்சம்தான் இன்று என்னை மறந்தேனே அடித்தோழி செல்லாதே நான் படும் பாட்டை சொல்லாதே அன்பான காதலன் இவன்தான் என்று பொல்லாப்பு நீயும் காட்டாதே முந்தானி நுனியில் அவனையும் கட்டிடும் நேரம் வந்தது தன்னாலே தோரணம் கட்டி மேளமும் கொட்டி ஊரெல்லாம் சேர்ந்து வாழ்த்துக்கள் பாடும் நாளும் வந்ததே எங்கும் இன்பம் பொங்குதே அடித்தோழி செல்லாதே அடித்தோழி செல்லாதே நான் படும் பாட்டை சொல்லாதே அடித்தோழி செல்லாதே நான் படும் பாட்டை சொல்லாதே மனம் போலே வந்தானே மன்மதனாய் என்னுள்ளே அடித்தோழி செல்லாதே நான் படும் பாட்டை சொல்லாதே ஏய் அப்படி என்னத்தை தாமா யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல. இருக்கு. எனக்கு நல்லாவே விஷயம் புரிஞ்சு போச்சு. இப்ப நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தன்னு நான் சொல்லட்டுமா? திரும்பி போறத பத்தி தானே இப்ப நீ யோசிச்சுக்கிட்டு இருந்த? இல்ல. அப்ப சரி, இனிமே நீ போக வேண்டாம். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இங்க நீ என் கூட தான் இருக்க போற. நான் இன்னும் எவ்வளவு நாள் இருப்பேன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும். உனக்கு நான் ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்தேன். ஏன்னா இந்த காலத்துல எதையும் உறுதியா சொல்ல முடியல. உன் மனசுல யாராவது இருக்காங்களா? இருந்தா சொல்லிடுமா. உன் முடிவு எப்பவுமே தப்பா இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். சொல்லு, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு. சொல்லுமா. ஒருத்தர் இருக்காரு. பரவாயில்லையே, யாரது? சொல்றேன். ஆனா அவரை நிச்சயம் உங்களுக்கு பிடிக்காது. அது யாரு? எனக்கு பிடிக்காத ஆளு? திருச்செல்வம். யாரு? யார பத்தி சொல்ற? திருச்செல்வம். நான் எவ்வளவு சொல்லியும் நீ உன் இஷ்டப்படிதான் பண்ணிருக்கல்ல? சொல்லு. உன் அப்பாவை கொன்ன கூட்டத்துல இருக்கிறதான உன் அப்பா உன்னை என்கிட்ட ஒப்படைச்சது உனக்கு எந்த ஆபத்தும் வராம காப்பாத்ததான். ஒத்துக்க மாட்டேன். நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்.
சாரி. உன் கண்ணில இருந்து கண்ணீர் வர்றதுக்கு நான் என்னைக்குமே காரணமா இருந்ததில்லை. ஆனா இப்போ நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிற வயசான கிழவன் தான். அதனால நீ திடீர்னு சொன்னதும் என் இஷ்டப்படிதான் நான் என் 2 பசங்களுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சேன். பசங்களோட இஷ்டத்தை பத்தி நான் கேட்கவே இல்லை. இருந்தாலும் அவங்க எல்லாரும் குடும்பத்தோட சந்தோஷமா தான் இருக்காங்க. அப்பாவையும் இந்த வீட்டை பத்தி அவங்களுக்கு உனக்குள்ள வந்திருக்க காதல் ஏதோ ஒரு வேகத்துல வந்த மாதிரி எனக்கு தோணல. அப்படி நான் நினைக்கவும் மாட்டேன். அதனால உன்னோட எந்த விருப்பத்தையும் நான் எதிர்க்கிறதா இல்லை. கவலைப்படாதம்மா, நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு கடமை இருக்கு. நாம நேர்ல போய் அவரை பார்த்து சீக்கிரமா இத பத்தி பேசணுமா? நான் போய் கூட்டிட்டு வரேன். என்ன பேக் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கிளம்புறேன். எங்க? அண்ணாதுரை மாமா உங்களை பாக்குறதுக்காக கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு? மாமா எனக்காக வேற இடத்துல மாப்பிள்ள பார்த்தாரு. நான் அதுக்கு சம்மதிக்கல. நான் பிடிவாதம் பிடிச்சேன். நீங்க தான் எனக்கு வேணும்னு. தப்பு பண்ணிட்டேன். நான் உனக்கு சரியானவன் இல்ல. அப்பன்னா தெரியல. என்ன சொல்றீங்க? என்னுடைய பாதையில ஆபத்துகள் நிறைய இருந்தாலும் லட்சியம் மகத்தானது. இந்த பாதையில குடும்பம், மனைவி, இதுக்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு இல்லை. நீ எனக்கு இது வரைக்கும் செஞ்ச உதவிகளுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. உன்னோட காதல என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியாது. ஆனா என்னால ஏத்துக்க முடியாது. நான் போர் முறைக்கு போய் ஆகணும். நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். நான் கிளம்புறேன். நான் உன்னை விடுறதா இல்ல. எதுக்காக அவளை இப்படி மோசம் பண்ண? என்னோட பொண்ணு மனச குழப்பல. உன்னை விட மாட்டேன். உன்னை நிச்சயமா விட மாட்டேன். என்னோட லட்சியம், என்னோட நோக்கம், இதெல்லாம் மனோமிக்கு நல்லா புரியும். நான் உடனே கிளம்பணும். ஏய் நில்லு. தயவு செஞ்சு என் வழியில குறுக்க வராதீங்க. சமூகத்தை திருத்தணும்னு நினைக்கிறவன் தான் முதல்ல ஒழுங்கா இருக்கணும். பெரிய கவிஞனாமா. எனக்கு இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம் பிடிக்காதப்ப கூட மனோமி அவனை விரும்புறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு போனேன். எந்தவித குற்ற உணர்ச்சி இல்லாம அந்த பொண்ணோட கண்ணீருக்கு எந்த பதில் சொல்லாம அவன் பாட்டுக்கு இறங்கி போயிட்டான். அந்த ஆளு காதலிக்க சொல்லி நாங்களா சொன்னோம்? பொண்ணுங்கன்னா கொஞ்சம் அடங்கி உடங்கி வீட்டோட இருக்கணும். போதும், மனோமியை யாரும் குறை சொல்ல வேண்டாம். இதுக்கெல்லாம் நாமளும் தான் காரணம். திருச்செல்வத்தை இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்தது இவன் தான், இந்த சுந்தரம். இங்க பாருங்கப்பா, அம்மா இல்லாத ஒரு பொம்பளை புள்ளைய என் நெஞ்சோட சேர்த்து அணைச்சுக்கும் போது இந்த அப்பாவுக்கு ஒரு விருப்பம் ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதை நான் யார்கிட்டையும் சொல்லாம என் மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சிருக்கேன். அது என்னோட விருப்பம். அப்பா, நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? மனோமி ஒரு அனாதப்பா. அவளுக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. இதோ பாருங்கப்பா, இதுவரைக்கும் என் வாழ்க்கைக்காக நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை, எதையும் விருப்பப்பட்டதும் இல்லை. சுந்தரம், உனக்கு தெரியலப்பா, மனோமி ரொம்ப நல்லவ, களங்கம் இல்லாதவ. உன்னோட பொண்டாட்டியா, ஏன் மருமகளா இந்த வீட்டுல வாழ வேண்டியவ. இல்ல அப்பா, நீங்க நினைக்கிறது நடக்காது. ஒரு சிங்களக்காரியை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியவே முடியாது. சுந்தரம் சரியாதான் சொல்றான். அந்த மனோமியை நம்ம சுந்தரத்தோட தலையில கட்டி வைக்கணும்னு நினைக்காதீங்கப்பா. நிறுத்துமா,
யாரோட தலையிலையும் அவளை கட்டி வைக்கிறதுக்காக நான் அவளை இங்க கூட்டிட்டு வரல. சந்தனத்துக்கும் சாக்கடைக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க தானே நீங்க. ஒன்னு சொல்றேன், என்னோட எல்லா சொத்தையும் வித்தாலும் பரவாயில்லை, மனோமிக்கு அவ மேல உயிரை வச்சிருக்க ஒரு மாப்பிள்ளை அவளுக்கு கட்டி வச்சே தீருவேன். என்றால் என் செய்வேன் என் தாயென உன்னை நான் எண்ணியே எந்தன் காலங்களை கழித்தேன். என் உயிரே. நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்த என்னோட அப்பாவை நீ பைத்தியமாக்கிட்ட. எல்லா சொத்தையும் வித்து உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாரு. இப்ப அவளுக்கு சந்தோஷமா இருக்கு. நிறுத்துங்க. அவளே பாவம் நொந்து போயிருக்கிறா. ஏன் வீணா பேசி அவ மனசை நோவடிக்கிறீங்க? இங்க பார், வேலைக்காரி எங்க இருக்கணுமோ அங்க இரு. குடும்ப விஷயத்துல தலையிடாத. நில்லு. பாதி ராத்திரியில எங்க போற? என் தப்பு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் இங்க வந்திருக்க கூடாது. உங்களோட சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கெடுத்ததுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. நான் இங்க வரும்போது ரொம்ப எதிர்பார்ப்புகளோட வந்தேன். உங்க எல்லார் கூடவும் நான் சின்ன வயசு ஞாபகங்களோட சந்தோஷமா பொழுது கழிக்கலான்னு ரொம்ப ஆசையா வந்தேன். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, மாமா சொன்ன மாதிரி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்குவேன். நீங்களும் என்ன தப்பா நினைச்சிட்டீங்களா சுந்தரம்? இல்ல, நிச்சயமா இல்ல. ஒரு அம்மா வயித்துல நம்மளாம் பிறக்கலனாலும் என்னோட சகோதரனோட ஸ்தானத்துலதான் உங்க 2 பேரையும் நான் நினைக்கிறேன். சொத்துக்கும் பணத்துக்கும் ஆசைப்படுறவில்லை இந்த மனோமி. என்னோட அப்பா அந்த மாதிரி என்ன வளர்க்கல. முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம். அன்பையும் பாசத்தையும் மட்டும் எதிர்பார்த்து வந்தவனா அண்ணாதுரை மாமாவை தவிர நீங்க எல்லாரும் என்ன வெறுக்கதான் செஞ்சீங்க. அந்த கடவுளுக்கு கூட என் மேல இறக்கமே இல்ல. நீங்க என்ன பண்ணுவீங்க பாவம்? நான் பிறந்தப்பவே எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. இப்ப அப்பாவும் இல்ல. அண்ணன்களான உங்களோட அன்பு எனக்கு கிடைக்காம போச்சு. இப்ப நான் அனாதி ஆயிட்டேன். இப்ப என் மனசுல ஒரே ஒரு ஆசைதான் இருக்கு. அடுத்த ஜென்மத்திலேயாவது அண்ணாதுரை மாமாக்கு நான் மகளா பிறக்கணுங்கிறதுதான். எது எப்படி இருந்தாலும் இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். நான் போறேன். அன்னைக்கு ராத்திரியே மனோமி வீட்டை விட்டு போயிட்டா. என்கிட்ட கூட சொல்லிக்காம போயிட்டா. என்னோட பசங்களுக்கோ திருச்செல்வத்துக்கோ அவளோட அன்போ பாசமோ புரியவே இல்லை. மனோமி இல்லாத அந்த வீட்டை விட்டு நானும் ஒரு நாள் இறங்கி வந்துட்டேன். இதோ இங்க இருக்கிற மாதிரி ஒரு ஸ்தாபனத்தை ஆரம்பிச்சேன். உயிரோட இருக்கிற வரைக்கும் யாரும் இல்லாத இவங்களுக்காக. உண்மையை சொல்லணும்னா நானும் இவங்கள ஒருத்தன் தான். அவசியமான நேரத்துல சொந்தங்களும் பந்தங்களும் ஒதுக்கி வச்சு கொடுத்தேன். மனோமி இப்ப எங்க இருக்காங்க? சத்தியமா எனக்கு தெரியாது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவ என்னை தேடி வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. மனோமியும் திருச்செல்வமும் சந்திச்சுக்கிட்ட அந்த பங்களா இப்போ
இது மனோமி. உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு, இருந்தாலும் உன் முகம் என் மனசு விட்டு மறையல. மணின்ற கண் தெரியாத வாலிபன் அவன் மனைவி மேல காட்டுற அன்பு, அவன் வாசிக்கிற புல்லாங்குழல் இசை எப்பவும் உன்னை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. திருச்செல்வம், வெடிகுண்டுகளை விட சக்தி வாய்ந்த வரிகள் கொண்ட கவிதைகள் மூலமா இளைஞர்களை தீவிரவாதிகளா மாத்திர திருச்செல்வம் நீங்க தானே? உங்களை காப்பாத்த நினைச்சவங்களும் நீங்களும் ஏமாந்துட்டீங்க. திருச்செல்வத்தோட வாழ்க்கை சரித்திரம் இன்னைக்கு முடிய போகுது. நான் செத்தா கூட என் ரத்தத்திலிருந்து 1000 திருச்செல்வ போராளிகள் உயிர் தெழுவாங்க. எதுக்கு? இல்லை என் மரணம். Come on, sir. ஓகே, சரி சார்.
வா வேகமா வா. சொல்லிட்டு இருக்கல. இல்ல என்ன விடுங்க, நான் ஓடல ஏறு. போலீஸ்காரங்க சுத்தி வளைச்சிட்டாங்க. உங்க உயிரை காப்பாற்ற வேண்டியது எங்க கடமை. என்ன தடுக்க நடக்காத. பெத்த அம்மாவை கூட பார்க்க கூடாதுங்கிற உங்க கடுமையான சட்ட திட்டத்துக்கு நான் உடன்பட மாட்டேன். யாரோட வற்புறுத்தலுக்காகவும் இந்த இயக்கத்துல நான் சேரல. என் சொந்த விருப்பத்துல நான் எடுத்த முடிவு. ஒரு முழு நேர போராளியா என்னால என்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். இப்ப நான் போய் தான் ஆகணும். திருச்செல்வம் போதும். கதிரேசா அவன் போகட்டும். ஆதரவே இல்லாத என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு ஆதரவு கொடுக்க ஒரு அம்மா இருக்காங்க. அண்ணோதர மாமா வீட்ல இருந்து வேற வழியே இல்லாம வெளியே வந்தனா நேரா இங்கதான் வந்தேன். அம்மாவை பாத்துக்க முடியலையே நீங்க சொன்னது என் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. மகனை பிரிஞ்சு கஷ்டப்படுற ஒரு அம்மாவை பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போக எனக்கு மனசு வரல. பிறந்ததுல இருந்து அம்மாவோட அன்புனா என்னன்னு தெரியாத எனக்கு உங்க அம்மாவோட அன்பு பாசமும் என்னை இங்கேயே இருக்க வச்சிடுச்சு. உங்க ஸ்தானத்துல இருந்து நான் உங்களை அன்பா பாத்துக்கிறேன். மனோமி, என்ன மன்னிச்சிரு. எதுக்கு? இதுக்காக எத்தனையோ நாள் உன்னை தேடி அலைஞ்சிருக்கேன். நான் மனப்பூர்வமா இப்ப ஒத்துக்கிறேன். அன்னைக்கு கதிர்காமம் காமாட்சி கோயில் உற்சவத்துல தெரியும். எங்க அப்பா இறந்து போனது நீங்களும் உங்க இயக்கமும் சேர்ந்து வீசின வெடிகுண்டாலதான். மன்னிச்சிட்டேன், எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன். உன்னை அனாதையாக்குன படுபாவினா. அன்புனா என்ன, பாசம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்ட என்னால எதையும் மன்னிக்க முடியும். நான் உங்களை மன்னிச்சிட்டேன். வாங்க. பெருமாளோட நாமத்தை உச்சரிக்கிற மாதிரி திருச்செல்வம் திருச்செல்வம்னு எப்பவும் உங்க பேரை சொல்லிட்டு இருக்கிறேன். உங்க அம்மாவை போய் பாருங்க.
யாரு? நான் உங்க புள்ள வந்திருக்கேம்மா. செல்வம். அம்மா. செல்வம், திருச்செல்வம். கடவுளே, இது நிஜம் தானே? கனவு இல்லையே. செல்வம், என் செல்வமே, என்னை விட்டு நீ எங்கேயுமே போக கூடாது. இனிமே நீ என் கூட தான் இருக்கணும், என் கூட தான் இருக்கணும். எவ்வளவு நாளாச்சு இப்ப உன்னை பார்த்து. அழாதீங்கம்மா. திருப்தியா சாப்பிடுப்பா. சாப்பிடாம எவ்வளவு அழிச்சு போயிட்ட பாத்தியா? நல்லா சாப்பிடணும். ஆ ஆ ஆ ஆ. தண்ணி தர. ஆ. செல்வம், உனக்கு ஞாபகம் இருக்காப்பா? அப்ப நீ சின்ன பையன் என் மடியில படுத்துக்கிட்டே ஏழைகள் கஷ்டம் தீந்துருமா, சொர்க்க பூமி வந்துருமான்னு கவிதைகள் எழுதின. நீ இப்படி ஆயிடுவன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலப்பா. நீ நினைச்ச மாதிரி சொர்க்க பூமி வருமாப்பா? வரும்மா, நிச்சயம் வரும். அத பாக்குறதுக்கு அம்மா உயிரோட இருப்பனா? எந்த ஒரு அம்மாவுக்கும் தன் பிள்ளையோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு ஆசை இருக்கும். நான் தேர்ந்தெடுத்த வழி தப்பான வழி இல்லம்மா. நீ போற பாதையில அம்மாவை மறந்துட்டியப்பா. அம்மாவுக்கு இருக்கிற ஒரே ஆதரவு நீதானப்பா. அம்மா இத்தனை வருஷம் உயிரோட இருக்கிறன்னா இந்த பொண்ணு கூடவே இருந்து பாத்துக்கிட்டதாலதான். ஒரு மகனா நீ இருந்து செய்ய வேண்டிய கடமையெல்லாம் இந்த பொண்ணுதான்ப்பா செஞ்சா. இனிமேலாவது நீ புது வாழ்க்கை வாழணும். பாவம், சின்ன வயசுல இருந்தே உன்னையே கடவுனா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கா. இவளோட நீ சந்தோஷமா இருக்கணும். நான் ஆசைப்பட்டாலும் அது நடக்காதுமா. என்ன போலீஸ் துரத்துக்கிட்டு இருக்கு. எந்த நிமிஷமும் அம்மா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதே சுடப்பட்டு சாவறதுக்கு தான். யாருக்கும் தெரியாம 2 பேரும் கண் காணாத இடத்துக்கு போய் வாழுங்களேன். மட்டன் கைமா பண்றதுக்கு ஏத்த மாதிரி வெட்டி கொடுங்க. சரி. 1 கிலோ ஆட்டுக்கறி கொடுங்களேன் சீக்கிரம். சரி சரி. என்ன விசேஷம்? யார்கிட்டயும் சொல்லாதீங்க. என் புள்ள வந்திருக்கான். செல்வம், போய் குளிச்சுட்டு வாப்பா. அம்மா உனக்கு பிடிச்ச கறி குழம்பு வச்சிருக்கேன். மனோமே, துண்டு எடுத்து கொடுமா போ. சரி. எண்ணெய் எங்க வச்சேன்னு தெரியலையே. போலீஸ். போலீஸ். அம்மா அம்மா. செல்வம், நீ உயிரோட இருந்தா போதும். போயா போ. வாங்க.
அப்பா. சார் அந்த வீடுதான். Come on, sir. உள்ள போய் தேடுங்க. ஓகே சார். என் புள்ளைய நீதான்ப்பா காப்பாத்தணும் முருகா. சாமி அப்புறமா கும்பலாம். எங்கம்மா உன் புள்ள? வாமா சொல்றாருல வெளியே வெளிய வாமா. சார் இதுதான் திருச்செந்தூர் அம்மா. உன் பையன் எங்க? இங்க இல்ல சார். வயசான காலத்துல போய் சொல்லி அடிவாங்க. அப்ப மரியாதையா வாய் திறந்து சொல்ல போறியா இல்லையா? எங்க போய் ஒளிஞ்சாலும் அவனை நான் விட மாட்டேன். சார் என் பையன் பாவம், அவனை விட்டுருங்க. பாவம். உங்க பையனும் அந்த இயக்கமும் எத்தனை பேரை கொண்டிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? எந்த ஒரு அம்மாவும் தன் புள்ள சாகிறது தாங்கிக்க மாட்டா. என் புள்ள போற வழி சரியோ தப்போ எனக்கு தெரியாது. தப்புதான். அவங்க லட்சியத்தை அடையிறதுக்காக அப்பா அவங்கள கொண்டு குவிக்கிறது நியாயமா? உன் பையன் உசுரோட வந்தா நான் சொன்னேன்னு சொல்லு. காப்பாத்தணும். நீதான் எங்களை 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 காப்பாத்தணும். நீங்க அங்க போய் பாருங்க. நீங்க அந்த பக்கம் போய் தேடுங்க. நீ வாயா. நான் போறேன். என்னை விட்டுட்டு போகாதீங்க. அம்மா நம்ம கிட்ட சொன்ன மாதிரி யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல நிம்மதியா நம்ம வாழலாம். வாழ்க்கையா எனக்கு இல்ல. அப்பனா என் அம்மா அங்க ரொம்ப பாவம். என்ன அன்பு மட்டுமே காட்டி வளர்த்தாங்க. என் அம்மாவோட கடைசி காலத்துல நான் இல்லாத குறை இருக்க கூடாது. நான் போராட்டத்துக்காக போனா திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எனக்குன்னு யார் இருக்காங்க? பரவாயில்ல, நீங்க தாராளமா போலாம். நிச்சயமா உங்களோட பாதையில நான் எனக்கு குறுக்க வர மாட்டேன். நான் எப்பவுமே உங்களோட மனசு பிரகாரம் தான் நடந்துப்பேன். நீங்க அடையணும்னு நினைக்கிறேன் அந்த ஏழைகளோட விடுதலைக்காக நான் பிரார்த்தனை பண்றேன். மனோமி நில்ல. ஐயோ!
கோ சார் கொன்னுடு. வீழ்ந்ததே மண் மீது தர்மம், இனி வேண்டுமே இன்னொரு ஜென்மம். காற்றினில் அணைந்திடும் தீபம் அல்ல இவன், காட்டாறு வெள்ளம் போல் பாய்கிறவன். தவறாக இவன் செய்த பிழை என்னவோ, விதையாகி விழுந்தானே மீண்டும் உழைப்பான். இவன் மீண்டும் உழைப்பான்.